உனக்கு இந்த அண்ணனால 5 பைசா கூட கொடுக்க முடியலன்னு நினைக்க முடியா தம்பி? என்னதே என்னடா என்னாச்சு? நம்ம மாமா வர்றாரு. எந்த மாமா? நம்ம பாலா மாமா. பாலு மாமாவா? பாலா, எப்படி இருக்க பாலா? பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? யாரா இவரு? பாலா மாமாடா. பாலா மாமாவும் அப்பாவும் செம்ம டிஃப்ரென்ஸ். சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் வளர்ந்தாங்க. 2 பேரும் ஒரே ஸ்கூலு, ஒரே காலேஜ், பக்கத்து பக்கத்து வீடு வேறு. எங்கே போனாலும் என்ன பண்ணாலும் ஒன்றா தான் போவாங்க, ஒன்றா தான் பண்ணுவாங்க. பாலா மாமா இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை ரிலேஷனாக மாற்ற அவர் தங்கச்சியை என் அப்பா கல்யாணம் பண்ணிக்க சொன்னார். அப்பா ஒரு வார்த்தை கூட பாலா மாமாட்ட சொல்லாமல் என் அம்மாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டார். கோவத்தில் பாலா மாமா அப்பாட்ட பேசுகிறதே நிறுத்திட்டார். அப்பாவும் சரியாயிடும் விட்டார். ஒரு நாள் பாலா மாமா யார்ட்டையுமே சொல்லாமல் ஊரை விட்டு போனவர் தான். அப்புறம் வரவே இல்லை. 20 இயர்ஸ்க்கு அப்புறம் மீட் பண்ணுறாங்க. பாலா, என்னடா என் மேலே கோவமா? என்கிட்ட பேச மாட்டியா? இனி எத்தனை நாள்ரா இப்படியே இருக்க போற? ரகுங்க, உனக்கு தெரியுமாடா அவருக்கு? ஆமாடா, வருஷம் வருஷம் என் பர்த்டேக்கு ஸ்வீட்டு ட்ரெஸ்லாம் பாம்பேலேருந்து அனுப்புவார். அப்போ என்ன பார்க்க வரலையா? அவனை தான் பார்க்க வந்தியா? உன்ன மனசை வந்து பாப்பானையா? ரகு எங்கடா? உள்ளே இருக்கும். ரகு, டேய் ரகு. மாமா இப்போ மாமா வந்தீங்க? இப்போதான்டா மகனே. என்னது? அது என் மகன் தான். அதுக்கு இப்போ என்னங்கிற? நடத்துங்க. அப்ப நாங்க எங்கே? டே, இதெல்லாம் யார் உன் ஃப்ரெண்ட்ஸா? ஆமாப்பா, நீங்களும் என் பசங்க தான். ஆமா, நீங்கள் வந்ததுலேருந்து ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. ஒரு ரெஸ்ட் நீங்கள் வாங்க. டயர்டாக தான் இருக்கு. அங்கிள் இதை சாப்பிட்டீங்களா? அங்கிள் வாங்கிட்டு வந்துருவா. அங்கிள் ஹேண்ட் சானிடைஸ் பண்ணீங்களா? மாமா உங்களுக்கு சாப்பிட என்ன வேணும் அதை சொல்லுங்கள். என்னது? என்ன கவனிப்பு ஓவரா இருக்கு? ஆமா, இருக்க தானே செய்யும். அதை விடுங்க மாமா, வயிற்றுச்சல் அப்படி தான் இருக்கும். நீங்க எவ்வளவு நாள் இருப்பீங்க அங்கிள்? நானா இனி நான் உங்க கூட தான் இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன எல்லாருக்கும் ஓகே தானே? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. வாங்கப்பா, என்னாச்சு? மாமா நீங்கள் ஏன் மாமா தனியாக படுத்துருக்கீங்க? வாங்க எங்கள் கூட சேர்ந்து படுங்க. சரி, அப்ப எல்லாரும் இங்க வந்து படுத்துக்கோங்க. மாமா எதனா காசு சொல்லுங்க மாமா. கதையெல்லாம் எனக்கு தெரியாதப்பா. அப்ப நீங்க பாம்பே போய் என்ன பண்ணீங்க அதை சொல்லுங்க. ஆமா சொல்லுங்க, பாம்பே என்ன பண்ணீங்க? சொல்லுங்க. நாங்க எல்லாம் ஒரு 5 பேர் எல்லா ஊர்ல இருந்து சொத்து சொகத்தை இழந்து பாம்பே போனோம். அங்க ஒரு கல்கோட்டில் வேலை பார்த்தோம். அப்பதான் எங்களுக்கு கல்லுக்கு மார்க்கெட்ல வேல்யூ அதிகம்னு தெரிஞ்சது. அங்கே கஷ்டப்பட்டு கல்லை உடைச்சோம். அதில் லாபம் பார்த்து ஒரு பெரிய கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். மாமா நீங்கள் பாஷா பட பீஜம் போட்டுட்டு படையப்பா கதையை சொல்லிட்டு இருக்கீங்க. புட்ட பேச. சரி விடுங்க. அப்பாவுக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லைடா. சும்மாதான். அவனும் கோவத்தில் இருந்துட்டான், நானும் பேசாமல் இருந்துட்டேன். என்னதான் மாமா ஆச்சு? அதுவா,
நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். என்னையா அங்க சத்தம்? லைட் ஆஃப் பண்ணிட்டு போய் தூங்குங்கடா. மாமா பாருங்க மாமா, எப்போ பார்த்தாலும் இப்படிதான் திட்டிக்கிட்டே இருக்காரு. ஆமாம், சொன்னதே சொல்கிறாரு. அங்கிள் அப்படியெல்லாம் இல்லை, பாவம். உடனே வந்துடுவிய சப்போர்ட்டுக்கு. அதான் இல்லை, ரொம்ப ஓவராக தான் பண்ணுறான் இல்லை. சரி, நாளை கவனிப்போம். ஐயோ முட்டுது, என்ன போஸ்ட் கொடுத்தேன். என்னடா ஒன்று சும்மா பேசி என்னடா நீங்க வேற நடக்கிட்ட நேரத்தில் அம்மா ஐயோ வா டேய் டேய் என்னடா நீ தரமான அங்கிள், நான் சிவா ப்ராங்க் பண்ண வச்சேன்னா அது டேய் ரொம்ப ஓரம் தான் போயிட்டு இருக்கீங்க, ரொம்ப ஓரம் தான் போயிட்டு இருக்கீங்க. அம்மா 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 ஐயா கிறிஸ்டல் சால்ஸ். உப்பா பண்ற, உப்பா கலக்குற. ஆமாம் நான் இதை சேர்த்து கலக்கு. ரைட். நீ கொடு. பார்த்து படிப்பா மாமா பாத்தியா, கலக்க பாத்தியா? இப்படிதான் கலக்கணும் மாரு, இப்படிதான் கலக்கணும், இப்படிதான் கலக்கணும். இப்ப கொண்டு கொடுறா பாப்போம். செத்தாண்டா பம்பர் கட்ட மாட்டேன். என்னாச்சு? எங்கே போனோம்? வந்துட்டேன். என்னாச்சு? ஓகே எல்லாம் ஓகே. எஸ். ஏண்டாடி அவங்க தான் சின்ன பசங்க தனமா விளையாடுறாங்கன்னா நீ அவங்க கூட சேர்ந்து சின்ன பசங்க தனமா விளையாண்டு இருக்கிற. உனக்கு வெக்கமா இல்லை? அந்த பேரை வச்சு கூப்பிடக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறான். வீட்டுக்குள்ளே போஸ்ட் அடிச்சு ஓட்டத்தை விட தெருத்துருப்பா போஸ்ட் அடிச்சு ஓட்ட வேண்டியதானே? உனக்கு பார்க்கறதுக்கே எனக்கு அசிங்கமாக இருக்கலாம். உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ண நான் ஒத்துக்கல, அதுக்காக தான் பேசாமல் இருந்தேன். அப்படியே இருந்திருக்க வேண்டியதானே? உனக்கு மூஞ்சில மதிக்க எனக்கு வெக்கமாக இருக்கலாம். சீ போடா. சாரி மாமா, ஒரு இவ்வளோ சீரியஸாக எடுத்துப்பாருன்னு நினைக்கல. நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. சரி விடு, விடப்பா பார்த்துக்கலாம். எங்கே போயிட போகிறேன்?